ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்குறோம். பசங்களுக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சோயா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சின்ன பையன் பெரிய பையன் 2 பேருக்குமே பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. எப்போதுமே இந்த பிரியாணி செய்கிறவன்றப்ப அவங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது நான் செய்வேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பசங்க கேட்டுருந்தாங்க. அதுக்காக ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். எப்போதுமே காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவும் காளானையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு தான் நான் செய்வேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு மட்டும்தானே இருந்து கம்மியாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, ஷோல்டர் பெயின் எனக்கு. அதனால் வந்து அந்த பெயினால் வந்து கண்டினியூவாக வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன், ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையன் வந்து பெரிய பையன் 10th படிக்கிறான். சின்ன பையன் இக்கட்டான சூழ்நிலை யூகேஜி படிக்கிறான். அவனுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜு. பெரிய பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவன் கூடயே நம்ம இருக்கிற ஸ்டேஜ். ஏன்னா அவன் 10th எனக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் இல்லையா. இவங்க 2 பேரையும் எனக்கு கவனிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 75% என் ஒர்க்கில் வந்து மெயின் ஒர்க் வந்து அவங்க 2 பேரையும் ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது தான். இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இந்த சேனலையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் கழித்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். எக்ஸாம்க்காக தான் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருந்தேன். மற்ற டிஎன்பிசி எக்ஸாம் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணலை. ஏன்னா எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை வச்சுங்க. நம்ம படித்த படிப்புக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான பிஜிஆர்பி தான் ஒரு போஸ்டிங்கில் கவர்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிறதான் என்னோடய எய்மு. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வரலையான்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே 2-3 டைம் எக்ஸாம் எழுதியிருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து என்னால் எக்ஸாம் வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. அதனால் அதையுமே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் வந்து நீல வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி மிக்சியில் போடல, இந்த இடிக்கிற கல்லில் போட்டு தட்டி போட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதோடைய டேஸ்ட்டு மாறி போயிடுது. அதனால் அப்பப்போ தட்டி போட்டுக்கிறது. மீடியம் சைஸில் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இந்த கூட வந்து சேர்த்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஒரு 3 days 4 டேஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அப்பப்போ என்னால் ரெடி பண்ண முடியல. ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் டக்குன்னு ஏதாவது ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காளானுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி மாவு போட்டு கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட வந்து காளான்லேருந்து தண்ணி வரும். அதனால தான் இதுக்கு முன்கூட்டியே வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு வந்து இது கூட சால்ட்டுமே சேர்த்தாச்சு. இந்த சால்ட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்குமே இது நல்லா பெரட்டி விடணும். புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இது ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சும்மா வெறுமனே தயிர் பச்சடி வச்சு செஞ்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு சின்ன பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் இறங்கியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்பப்போ ஏதாச்சும் வீடியோஸ் போட்டுட்ருப்போம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். மற்ற சேனலுக்கு என்னால் கொஞ்சம் இப்போ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 2 month வந்து நான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், பசங்களுக்கும் பண்ணணும், ப்ளஸ் வீட்டு வேலையிலும் பண்ணணும். இவ்வளோ கமிட்மெண்ட் எனக்கு வந்து இருக்குது. என் கூட இருக்கிறவங்க, என் கூட நல்லா பழகிறவங்களுக்கு என் சுச்சுவேஷன் என்ன நல்லாவே தெரியும். ஆனால் சில பேர் நினைப்பாங்க, என்னடா நம்ம வீடியோ பார்க்கல, நம்ம ஷார்ட்ஸில் கமெண்ட் போடல, நமக்கு லைவுக்கு வரலை அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் என்னோடய சுச்சுவேஷன் வந்து இதுதான். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கணும். படிக்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பசங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வீட்டு வேலைகள், மற்ற ஒர்க்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸு அது மாதிரி நம்ம அட்டன் பண்ண போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். நம்ம சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்விடேஷன் வச்சுட்டோம், அவங்கள இன்வைட் பண்ணோம், வரலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் யாருக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அவங்கவுங்க சூழ்நிலை இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காளான்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் விடுது பாருங்கள். அது வந்து தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து அந்த காளானோட டேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வரும். எதுவுமே எந்த ஒரு ஃப்ளேவருமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதோடைய அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும்.
நான் இது வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து ஒரு கொஞ்சோண்டு அதாவது வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும். ரைஸு வந்து நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பசங்களுக்கு மட்டும்தான், அவங்க அதையே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. அதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாஸ்மதி ரைஸோட ஜீரக சம்பா ரைஸ் வந்து எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு இன்னும் அது செட் ஆகிடுச்சு. அதனால் மோஸ்ட்லி பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். 2க்கு 4 கப்பு வந்து தண்ணி வச்சாச்சு. ரொம்ப காரம்லாம் போடல, ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு 3 விசில் வந்து நம்ம போட்டோம்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன முடிவு எடுக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எக்ஸாம் வந்து எழுதி நான் எப்படியாவது கண்டிப்பாக பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதனால் நான் எக்ஸாமு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சேனலையும் பார்க்கணும், ப்ளஸ் பசங்களையும் பார்க்கணும், வீட்டு ஒர்க்கையும் பார்க்கணும், வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் பார்க்கணும். இதுக்கு இடையில வந்து ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிக்கணும். மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து அரோமா வந்து நல்லாயிருக்கும். அதையுமே வச்சாச்சு. இவ்வளோ தான் வந்து காளான் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என் சிச்சுவேஷன் புரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.